ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மச்சினிச்சு வந்ததுனால ஒரு வாரம் ஆச்சா. இங்கே பாண்டிச்சேரிக்கு இன்றைக்கி சண்டே மார்க்கெட் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கிளம்புறாங்களா இல்லையான்னு தெரியல. இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அப்புறம் வீட்டில் என்ன ஸ்பெஷல் எனக்கே தெரியல என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. இன்றைக்கி வந்து சண்டே விலாக் அதுதான் பார்க்க போகிறீங்க. வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு போயிட்டு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நான் வெளியில் வந்து ரொம்ப ஒரு 4-5 நாள் ஆகுது. அதனால் வந்து நம்ம தெருவையே கொஞ்சம் விசிட் பண்ணிவிட்டு வந்தேன். நேற்று மழை வந்துச்சா, ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வெளியில் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கறதுக்காக தான் வந்தேன் நான். இப்போ வீட்டு உள்ளார போகலாம். இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பட்டு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா இந்த ஒரு வாரத்தில். ஏன்னா எனக்கு வந்து உடம்பு சரியில்லையா, ஸோ அதனால் வந்து 4-5 நாளாகவே வந்து அவள் காலையில் 7 மணிக்கெலாம் எழுந்து அவங்க கடைக்கு போயிட்டு அவங்க வந்து இட்லி பூரி எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் 9-9:30 வந்து நம்ம அதாவது வந்து மதிய சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிவிட்டு பட்டு தான் வந்து கடைக்கெலாம் போவாங்க. நான் எங்கேயுமே போகவே இல்லை 4-5 நாளாக. ஸோ 4-5 நாளில் வந்து பட்டு உண்மையே வந்து ரொம்பவே டயர்டாகிட்டாங்க. ரொம்பவே பார்க்குறது எனக்கே ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அவங்களாலே உடம்பு முடியல. வந்து மதிய சமையல்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அவங்க வீட்டுக்கு கடைக்குன்னா எதுனாக்கா பட்டு தான் போவாங்க. என்ன வந்து பட்டு வீட்டில் அவங்க அக்கா இருக்கிறதுனால நான் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன். அவங்க வீட்டுக்கு சேர்த்து கடைக்கெலாம் எதாவதுனாக்கா பட்டு தான் போவாங்க. நான் எதுவுமே பண்ணவே இல்லை. போனால் ரொம்பவே டயர்டாகிட்டாங்க பட்டு. எனக்கே வந்து ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ தூரம் வேலை செஞ்சு ரொம்பவே டயர்டாகிட்டாங்க. எனக்கே தெரியும், நான் பார்க்கும்போது எனக்கே தெரிஞ்சுது. அதனால் வந்து பட்டு வாழ முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து படுத்துட்டாங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துலேருந்து மறுபடியும் வேலையெல்லாம் கண்டினியூ பண்ணுவாங்க. ரொம்பவே கஷ்டமாக. ஏன்னா அம்மாவுக்கே வந்து உடம்பு முடியல. அம்மா வந்து இப்போலாம் வந்து உட்காந்தா எழுந்திருக்கவே மாட்டுறாங்க. அம்மா வந்து முதல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போலாம் வந்து அவங்களாலே முடியல. அதனால் பட்டு எல்லா வேலையும் ஈட்டு போட்டு செய்யறதுனால எனக்கு ரொம்ப பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் போக வந்து மீதி இருக்கிற நேரத்தில் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறாங்க. எனக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து படுத்து தூங்குறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துலேருந்து மதிய சமையல் பண்ணுவாங்க. அவங்க தங்கச்சி தான் வந்து வெஜிடபிள்லாம் கட் பண்ணாங்க. எங்கே உங்கள் அக்காக்காரி எங்கே? நீ வெஜிடபிள் கட் பண்ணுற? என்ன சாப்பாடு நிமித்து சொல்கிற பாரு உங்கள் அக்கா. நிமிட்டிட்டியா? என்ன சமையல்? முட்டை தொக்கு. அதுக்குன்னு அந்த ஐஸ் கியூப் மாதிரிலாம் வச்சுருக்கியா? அது மாங்காய் அம்மா போட்டு வச்சுருந்தாங்களா, அது ஒரே இடத்துல போட்டு வைக்கலான்னு எடுத்தாங்க. முட்டை தொக்கு யார் பண்ண போகிறது? 2 பேரும் சேர்ந்து கலவை பண்ணோம். 2 பேர் சேர்ந்த கலவையா? உனக்கு ஏதோ பண்ணுறா. என்ன குழம்பு பண்ண கூட? முட்டை குழம்பு. வெஜ் இல்லை, நாங்கள் வந்து நான்வெஜ் இல்லை, ஃபிஷ்ஷு சிக்கனால் எதுவும் வேணும்னு சொல்லிட்டோம்ல. அதனால் முட்டைத்துக்கு நான் வைக்கிற ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும், வனஜா வைக்கிற வேறு மாதிரி இருக்கும். சரி, வனஜாவே இன்றைக்கி வைக்கிறேன்னு சொன்னாலா, ஓகே எனக்கு ஃப்ரீ ஆயிடுச்சுப்பா வைன்னு சொல்லிட்டு புதுசாக வைக்க போகிறாலாம். எப்படின்னா வெங்காயம் தக்காளி புதுசாக எல்லாம் ரெடி பண்ணுற மாதிரி தான். பட் ஆனால் நாங்கள் சேலத்து ஸ்டைலில் வைக்கிறோம். சேலத்து ஸ்டைலில் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி அது கூட தேங்காய் போட்டு வதக்கி அரைச்சி. பயந்துக்காதீங்க, நெத்தியில் பட்டை போடலை, பவுடர் அடிச்சு. அது வேர்க்குரு நிறையா இருக்கா, அதனால் வந்து பவுடர் போட்டிருக்கா, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ புதுசாக வந்து தேங்காய்லாம் போட்டு அரைச்சி வைக்க போகிறேன்னு சொல்கிறா. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்குமா அப்படி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். நல்லா தான் வைப்பாள். குக்கிங்லாம் எல்லாமே சூப்பராக பண்ணுவாள். நல்லா சாப்பிடுவா. அதே மாதிரி நல்லா என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடுறேன்? வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு. ஓகே. சின்ன வெங்காயம் இருந்தால் குழம்பு அல்டிமேட்டாக இருக்கும். இந்த சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம். கசகசா சோம்பு போட்டிருக்கோம். பட்டை போடணும், பட்டை இல்லை, அதனால கசகசா சோம்பு. சின்ன வெங்காயம் இருந்தால் அல்டிமேட்டாக இருக்கும். சின்ன வெங்காயமும் இல்லை, அதனால பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இதுவும் நல்லா தான் இருக்கும், ஆனால் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் போடணும். இஞ்சி பூண்டு இந்த காம்பி. இது வந்து லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கேனே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடக்கூடாது. வணக்கிறதுக்கு லைட்டாக இஞ்சும் ஒரு 10 பல் பூண்டும் போட்டு இதை வணக்கணும்.
வெங்காயம் தக்காளி வந்து அரைச்சி அது கூட தேங்காய் போட்டு நான் பண்ணது கிடையாது. வெங்காயம் தக்காளி மட்டும் அரைச்சிலாம் பண்ணியிருக்கேன். ஆனால் தேங்காய்லாம் போட்டு பண்ணதில்லை ஒன்று நான். தேங்காய் போட்டால் கொஞ்சம் நிறைய வரும். சரி ஓகே. இது நான் 2வது வேற அரிஞ்சு வச்சிருக்கேன். லைட்டாக வணக்கிறதுக்கு. வணக்கிறதுக்கான் வணக்கிறதுனா இல்லை 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 வதங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். இவ பாஷில் வணக்கிறதுன்றா. வணக்கம் வணக்கம். தம்பி வந்து தூங்கிட்டு இருக்கான் நல்லா. அவனை தூங்க வைக்கிறதுக்கு பாடுபட வேண்டியது. நான் வந்து தூங்கிட்டேன். இப்படிதான் தூங்கினேன். எப்பவுமே தம்பி தூங்க வைக்கிறேன்னா நான் ஒரு 10 நிமிஷம் தூங்கிடுவேன். அவ்வளோ டயர்டாக இருக்கும். ஏதோ யாரும் என்னை அடிச்ச மாதிரி அப்படி வலிக்குது. இப்படியா புதினா தழை இருந்தால் கொஞ்சம் பறிச்சிட்டோம். புதினா தழைய வேணும். வேண்டாம், அங்கே இருக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டோம். நான் வதக்கிட்டு இருக்கேன். என்னை வதக்க சொல்லிட்டு புதினா பறிச்சுட்டு போயிருக்கா. செடியில இங்கே புதினா இருக்குது. புதினாலாம் வீட்டில் புதினாலாம் வச்சா பாம்பு வரும்னு சொல்கிறாங்க. உண்மையா? கமெண்ட் பண்ணுங்க. வதங்கிடுச்சு. தேங்காய் போட்டுக்க சொன்னான், போட்டுக்கிறேன். சேலத்து ஸ்டைல் முட்டை போடு. அவ்வளோதான். வெங்காயம், தக்காளி, சோம்பு, கசகசா, தேங்காய், புதினா தழை வந்து நம்மளுக்கு ஸ்மெல்லுக்காக சேர்த்துக்கிடுவோம். சரி, மசாலா போடு. என்னென்ன மசாலா? சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா அதிகமாக போடுறதால அந்த ஸ்மெல்லுக்காக போடுறது, அவ்வளோதான். சரி, கொத்தமல்லி நிறைய போட்டுக்கலாம், அது காராது. சரி, நெக்ஸ்ட்டு குழம்புத்தூள். எஸ், வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது. அது காலி ஆயிடுச்சு. மஞ்சத்தூள் கொஞ்சம் இடம், அவ்வளோதான். மஞ்சத்தூள் போட்டியா? நிறுத்திட்டேன். டீ அதிகமாக வச்சிங்கன்னா கறிக்கு போயிடும். சரி, இப்போ அரைச்சிக்கலாமா? அரைக்கணும். ஆற வச்சு அரைச்சிக்கிட்டு நெக்ஸ்ட் குழம்பு ரெடி பண்ணலாம். இது வந்து பாப்பா வதக்கி கொடுத்தால அதோட பொட்டுக்கடலை போட்டு ஆமாம் ஆமாம் ஆமாம். இதில் வந்து தாளிக்கலாம். என்னென்ன போட்டிருக்கேன்? ஒரு பட்டை, ஒரு மராட்டி மொக்கு, பிரிஞ்சி எல்லாம் ஒரு 2, சோம்பு கொஞ்சம், கடுகு கொஞ்சம், அவ்வளோதான். அது பொரிஞ்சுதான் நம்ம வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடலாம். சரி, நல்லா இருக்கு. ஹேர் கட் பண்ணல, முடி இருந்தாலும் முடி வெட்டுவாங்க. அதனால இது மட்டும் பண்ணேன். வெங்காயம் போட்டுட்டுனா அப்புறம் இந்த தட்டில் வந்து கருவேப்பிலை, புதினா இருக்கு, இதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்ச நேரம் ப்ரௌன்ஸாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு போடலாம். சரி, இப்போ 2வது டைம் வதக்குறேன். 2 வேளை. இப்போ 2 வேளை செஞ்சால் தான் ருசியாக சாப்பிட முடியும். சரி, வதக்கல்ல அரைச்சாச்சு. 2வது வதக்கல்ல குழம்பு ஊற்றணும். ஓகேவா? அவ்வளோதான். இதோட தக்காளி பழம் சேர்க்கணும். முட்டை மசாலான்னு ஒன்று விற்கும், அது போட்டோம்னா சூப்பராக இருக்கும். அது இல்லாதனால நாங்கள் வீட்டு தூளே போட்டு யூஸ் பண்ணிடுவோம். இங்கே முட்டை மசாலாலாம் விற்கிறது இல்லை வனஜா. குழம்புக்கு நம்ம உப்பு போடல, வெங்காய தக்காளிக்கு மட்டும்தான் உப்பு போட்டோம். இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோம். சரி, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சரி போதும். இஞ்சி பூண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்து வெங்காயம் வதங்கிடுச்சா? நல்லா ப்ரௌனிஷாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச செலவு ஒரு கப்பு நிறைய அரைச்சி வச்சோம், அது ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். இதுதான் ஊற்றுறோம்ல வனஜா. அப்புறம் எதுக்கு முட்டை மசாலா? முட்டை மசாலா போட்டால் அந்த ஸ்பைசி நல்லா இருக்கும், அதனால சொல்லுங்கள். மலிவின தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். குழம்பு ரெடி. இப்போ இது நல்லா கொதிச்சு வர டைம்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இது கிரேவி இல்லை, ஐ மீன் குழம்பு. கிரேவி இருந்தால் தான் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அது கொதிச்சுதுன்னா சரியாக போயிடும். இதில் முட்டை போடலாம். இல்லைக்கா, உப்பு கரெக்டாக இருக்கா? உப்பு இருக்கு. முட்டை வந்து 4 முட்டை போட்டிருக்கோம். ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றுறதுக்கு வச்சு தட்டி எடு மூடி விடலாம். மூடி விடுறியா? மூடி விடலாம். கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது. சூப்பர் வாசனை வருது வனஜா. இதை உடச்சி ஊற்றிட்டு அப்படியே விடக்கூடாது. கொஞ்சமாக அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டாதான் அது எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். ஐயோ, ஏன்? அப்படிதான் லாஸ்ட்டாக ஃபைனல் டிச் பார்க்கலாம். ஃபினிஷ்ட். நல்லா இருக்கு. என்னுடைய குழம்புக்கு 6 கூட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க வீட்டு வாசலுக்கு
வடிச்ச சொல்கிறா, நான் வைக்கிற குழம்புக்கு சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நாங்கள் வந்து சேலம் போகும்போது பருப்பு குழம்பு மீன் குழம்பு தான் செஞ்சு கொடுத்தாங்க. ஏன்னா நாங்கள் 2-3 நாள் தான் வரணும். 2 நாள் நாங்கள் போனால் மீன் குழம்பு பருப்பு குழம்பு வேறு எதுவும் செஞ்சு பார்த்ததில்லை. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து முட்டை குழம்பு செய்கிறாங்க. ஸோ எப்படி இதுன்ட்டு நம்ம ரிவ்யூ சொல்லுவோம். ஏய் வனஜா நல்லா தான் சமைக்கிறா இப்போலாம். ஆமாம் ஆமாம், வனஜாவுக்கு வந்து எல்லா பக்கமும் வந்துருச்சு. இங்கெல்லாம் இருக்கும்போது குழந்த மாதிரி இருக்கும். நான் பார்த்துக்கிறேன். என்ன சார் சொன்ன? எங்கள் வீடு வாசல் வரைக்கும் வாசனை வருது. என்ன வாசனை வருது? முட்டை குழம்பு வாசனை. வனஜா கோயில் முட்டை குழம்பு. உனக்கு என்ன குழம்புனே தெரியாது, வீடு வரைக்கும் வாசனை வந்துச்சா? உண்மையாவா? கறி வாசனை வந்துருச்சு. கறி வாசனை வந்து நானே வந்து கடைக்கு போயிட்டு வரேன். சலூன் கடைக்கு வந்துச்சா வாசனை? கடைக்கு வரல, சலூன் கடைக்கு வீட்டுக்கு வரும்போது சிக்கன் எடுத்து எப்படி சிக்கன் வாசனை வருதுன்னு நினைச்சேன். ஆமாம் உனக்குமா? டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு சிக்கன் குழம்பு மாதிரி தான் இருக்குது. சரி இரு, இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் எடுத்துன்னு வந்துடுவாளா? சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லு சரியா? நீ எடுத்து சாப்பிடு. முட்டை போடு, முட்டை முட்டை. என்ன சாப்பிட்டுன்னே இருக்காங்க மாமா. வனஜாவுக்கு வந்து எங்க அம்மாவோட கை போகும்னு நினைக்கிறேன். என்னது என்னது? இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா அப்படியே நாக்கை தட்டி தட்டி சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இருக்குது. நான் இப்படி நல்லா தானே செய்வேன். சொல்ல முடியல, பட்டு நீங்க நல்லா செய்யறீங்கன்னு போயெல்லாம் சொல்ல முடியாது என்னால. ஆமா ஆமா, நல்லா தான் இருக்கு. முட்டை இது வந்து சேலத்து ஸ்டைல் முட்டை குழம்பு. யாரு வேணாலும் இந்த ஸ்டைல்ல வைக்கலாம். அது வந்து நீங்க இந்த மாதிரி வைக்க மாட்டீங்க. தேர்ட் ரவுண்ட் பட்டுக்கு உள்ள போயினே இருக்கு. அது ஏன்னே தெரியல. டேஸ்டா இருந்தாக்கா இந்த ஒரு குண்டா சாப்பாடையும் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். வச்சது வந்து நான் சாப்பாடு ஓட்டிட்டு நான் சமைச்சது கூட ஒரு டைம் என்ன சொல்லுவாங்க, தேவாமிர்தம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இப்போ மச்சினிச்சி சமைச்சது வந்து ஒரு குண்டா கூட சாப்பிடுவேன். நீங்க சமைச்சது நல்லாவே இல்லைன்னு எப்படி பிளேட்டை பாத்துற பாத்தியா? நான் உண்மையா வந்து நல்லா இருந்தா நல்லா இருக்கு. அப்ப இது மட்டும் சொல்லு, முட்டை குழம்பு மட்டும் சொல்லு, மென்ஷன் பண்ணி எந்த குழம்புன்னு எல்லாமே மென்ஷன் பண்ணி. வந்து சாம்பார் நல்லா வைப்பாங்க, அப்புறம் மீன்லாம் நல்லா ஃப்ரை பண்ணுவாங்க. மீன் குழம்பு தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. கார குழம்பு நல்லா இருக்கும், முட்டை குழம்பு நல்லா இருக்காது. பட்டு வச்சா வந்து சாம்பார்லாம் நல்லா இருக்கும். அப்புறம் காய்பட் சாம்பார், கிளிபட் சாம்பார், அப்புறம் வந்து இது அப்புறம் என்ன கார குழம்பு நல்லா இருக்கும். மீன் குழம்பு முட்டை குழம்புலாம் பட்டு வச்சா எனக்கு பிடிக்காது. சாம்பார் கிரிஜா அவ்வளோதான். எல்லாரும் சாப்பிட்டு முடிக்க போகிறோம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் இதுதான் சண்டே ஸ்பெஷல். காமிக்கோ. சரி சரி. ஸோ எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் முட்டை குழம்பு. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக வேறு லெவலில் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைமாக சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. வனஜாவுடைய கைப்பக்குவம். இந்த ஹோட்டல்ல சாப்பிட்ற இது எக் கிரேவி மாதிரியே இருக்கு. இல்லை எக் கிரேவி இதே அதை விட சூப்பராக இருக்கும். பட் எக் கிரேவி சொல்கிறேன், கிரேவி. ஸோ நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நல்லாயிருக்கும், உண்மையாகவே நல்லா தான் இருக்குது. ஒரு பவுலில் சொல்லலை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்மளுடைய மாமா பட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை பாய்.